இடத்தில் ஆதாரம் இருக்கின்றது. அஜ்ஜிக்கு அழைத்து சென்ற உலமாக்கள் தாங்கள் சவுதியிலே தங்கத்தை கொள்வனவு செய்து அஜ்ஜிக்கு சென்ற ஒரு பெண்மணிக்கும் வழங்கி இதை கொண்டு வந்து தாருங்கள் என்று கூறி அவரும் சிலவற்றை கொண்டு வந்து விமான நிலையத்திலே போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஹஜ்ஜிலிருந்து நேரடியாக வந்த அந்த ஹஜ்ஜினுடைய ஹாஜியானி நேரடியாக நீர்கொழும்பில் உள்ள பிரிசனுக்கு அழைத்து செல்லப்பட்டு 12 நாட்கள் அந்த பிரிசனில் இருந்தார். என்னிடத்தில் விசாரணைக்கு வந்த போது அவரை விசாரணை செய்து அவரை நான் விடுவிக்கின்ற போது கண்ணீர் மல்க ஆழ்கினார். அவருக்கு அந்த நகையை கொடுத்தது அவருடன் அழைத்து சென்ற அந்த ஒரு உலமா, அந்த ஹஜ் குரூப்பில் உள்ள ஒருவர். 12 நாட்கள் நேரடியாக ஹஜ்ஜிலிருந்து புனித ஹஜ் கடமை நிறைவேற்றி நேரடியாக சிறைக்கு ஒரு முஸ்லிம் பெண்மணி சென்றிருக்கிறார். யாருடைய செயற்பாடு? ஒரு உலமாவினுடைய செயற்பாடு. இது மட்டுமல்ல, விமான நிலையத்திலே புனித ரமலான் மாதத்திலே தங்கம் கடத்தி செல்லக்கூடிய 28 நபர்களை நாமல் பரிசோதனைக்கு எடுத்தோம். அதில் ஒரு மனிதரும் ஒரு மனைவி முகமெல்லாம் மூடிய ஃபர்தா அணிந்த ஒரு பெண்மணி. இவர் ஜுப்பா அணிந்திருக்கிறார், தொப்பி அணிந்திருக்கிறார். எனக்கு நிச்சயமாக தெரியும் அந்த பெண்மணிடத்திலும் தங்கம் இருக்கின்றது, இந்த மனிதரிடத்திலும் இருக்கின்றது. நான் சட்டத்தின்படி செய்தது தவறாக இருந்தாலும் இந்த பர்தாவுக்காக வேண்டி, இந்த அபாயாவுக்காக வேண்டி, புனித ரமலான் மாதத்திற்கு மரியாதை இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த பெண்மணியை நான் அனுப்பிவிட்டேன். நான் எடுக்கவில்லை. அந்த மனிதரை எடுத்தேன். அந்த மனிதனுடைய பெயர்களை 3 நபிமார்களுடைய பெயர் இருக்கின்றது. 3 நபிமார்களுடைய பெயர். எவ்வளவு கவலையான விட. இந்த அனைத்து நபர்களையும் நாங்கள் நோன்பு திறக்க செய்துவிட்டு அவர்களை அவ்வாறு பரிசோதனைக்காக வேண்டி விமான நிலையத்திலே தடுத்து நிறுத்தினோம். சிறிது நேரத்தில் பயணிகள் எங்களுக்கு புகார் இருக்கிறார்கள், சார் இந்த இவரை வந்து நீங்கள் எடுங்கள் சார், எங்களுக்கு இருக்க முடியாது, மழை வாடை அடிக்கின்றது, எங்களுக்கு இவருடன் இருக்க முடியாது என்று நாங்கள் அவரை போய் சென்று பார்கள். அவர் தன்னுடைய குதம் மார்க்கத்திலே 3 நபிமார்களுடைய பெயர், ஜுப்பா அணிந்திருக்கின்றார், தொப்பி தாடியுடன் குதம் மார்க்கத்திலே தங்கத்தை கொண்டு வந்து அதனை வெளியில் எடுக்கும் போது உடம்பெல்லாம் மலம், அவருடைய ஜுப்பாவிலே மலமாக புனித ரமலான் மாதம். இது ஏன் இந்த நிலைமை? இதனால் தான் முஸ்லிம்களை பற்றிய அரச வட்டாரங்களிலும் இலங்கையிலும் ஒரு பெரிய விடயங்கள் இருக்கின்றது. ஒரு காலகட்டம் இருந்தது, மீடியாவிலே யாராவது பிடிப்பட்டு விட்டால் முஸ்லிம் ஜாத்திகே என்று தான் எழுதுவார். அதிர்ஷ்டவசமாக இன்று அது இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது. பெரிய ஒரு நல்ல விடயம் அது. இல்லாவற்றால் அப்படித்தான் அவர்கள் போடுவார். இது போன்ற விடயங்கள் நிறைய கதைக்க முடியும் எங்களால். புனித குர்ஆனுக்குள் ஒழித்து கொண்டு வந்தது, குர்ஆனுடைய சேப்பிலே கொண்டு வந்த பிரேமுக்குள்ளே போதைப் பொருளை கடத்தி வந்தது, புனித ரமலான் மாதத்திலே கொண்டு வந்தது, போதைப் பொருள் பொதியிலே அல்லாஹ் என்று கூறக்கூடிய அந்த சீல் அடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் நாங்கள் கைப்பற்றி இருக்கணும். ஒரு எக்கச்சக்கமான விடயங்கள் இருக்கின்றன. எனவே எங்கள் மீதும் பயணிகள் மீதும் மக்கள் மீதும் சர்வதேச வர்த்தகத்தில் உள்ளவர்கள் மீதும் ஒரு